ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புதுசாக அனிமே ஸ்டார்ட் பண்ண போகிறவங்களுக்காக ஒரு அனிமே லிஸ்ட் அண்ட் சஜஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை நான் 2 பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன். அதாவது தமிழ் டப்பிங்கில் ஸ்டார்ட் பண்ண போகிறவங்களுக்கு ஒரு சில அனிமேஸும் அண்ட் இங்கிலீஷ் அண்ட் ஜாப்பனீஸில் பார்க்க போகிறவங்களுக்கு ஒரு சில அனிமேஸும் நான் சொல்கிறேன். ஸோ அது ஈஸியாக நிறைய பேருக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் டப்பிங்கில் பார்க்குறவங்களுக்காக சொல்லலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் தமிழ் டப்பிங்கில் ஏதாவது ஒரு அனிமே பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நருட்டோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் நருட்டோலேருந்து தான் அவங்களோட அனிமே ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு லாக்டவுனுக்கு அப்புறம் நம்ம சோனியா சேனல் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் அவங்களோட அனிமேவாக நருட்டோவை தான் பார்த்துருப்பாங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நருட்டோவில் இல்லாத எலமெண்ட்ஸே இல்லை. நீங்கள் ஹாப்பினஸ் இருக்கும், ஒரு மாதிரி ஜாய்ஃபுல்லாக இருக்கும், காமெடி இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், கதை ரொம்ப டெப்த்தாக இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா கொஞ்சம் லாங் ரன்னிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு ஒரு சில பேருக்கு வேணால் இப்படி இருக்கலாம், என்னடா ரொம்ப பெருசாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸோ உங்களுக்கு லாங் ரன்னிங்காக இருக்கிறது பிரச்சனை இல்லை. எனக்கு நல்ல அனிமே பார்த்தா போதும், முதல்ல பார்க்க போகிறேன் அப்படிங்கும் போது நீங்கள் நருட்டோ சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ, எனக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு அனிமே வேணும், ஒரு 30-40 எபிசோட்குள்ளே இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்கன்னா டெத் நோட். இது யூனிவர்சலாக இருக்கிற ஒரு ரூலு. நிறைய பேர் அனிமே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்க டெத் நோட் பார்த்துட்டு தான் அதுக்கு அடுத்து அனிமேவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 80% பீப்புள்னு வச்சுக்கலாம். இப்போ தமிழ் டப்பில் வேறு நம்ம அமேசான் ப்ரைம் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. 30 எபிசோட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டோட்டல் டெத் நோட் எபிசோடே நமக்கு 38 தான். இப்போ 30 வரைக்கும் வந்திருக்கா, நீங்கள் பார்த்துட்டு அப்படியே வரதுக்குள்ளே கரெக்டாக முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, ரொம்ப லென்த்லாம் தேவையில்லை ப்ரோ, நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன், எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிகிற மாதிரி இருக்கணும்னா நீங்கள் டெத் நோட் ட்ரை பண்ணலாம். ஏன்னா டெத் நோட் கதை வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு படம், ஒரு மணி ஈஸ்ட் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல்லாம் கிடைக்கும். ஸோ டெத் நோட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேங்க நான் சொல்லுவேன். ஒரு சில பேருக்கு என்னென்னா, இல்லை ப்ரோ எனக்கு டெத் நோட் தெரியும், பட் நான் பார்த்ததில்ல, அது கொஞ்சம் 40 எபிசோடு அந்த மாதிரி இருக்குது, எனக்கு அதை விட கொஞ்சம் சின்னதாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சோலோ லெவலிங் போகலாம். சோலோ லெவலிங் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஜென்சிக்காக சொல்கிறேன். ஏன்னா அதில் 2 சீசன் இருக்குது. அதுவுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட எப்படியுமே ஒரு 30 எபிசோடு கிட்ட வந்துடும். எனக்கு நான் அக்யூரேட்டாக சொல்லலை, ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறேன். பட் டெத் நோட் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அதில் ஒரு ஹாப்பினஸ், என்ன சொல்கிறது, ஒரு நீங்கள் என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். பட் கதை ரொம்ப டீப்பாக கொஞ்சம் டார்க்காகவே போய்கிட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் சோலோ லெவலிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக, நீங்கள் என்னமோ ஒரு இந்தியன் மூவி பார்த்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு கேரக்டரை பேஸ் பண்ணி எடுத்த அனிமே அது. ஏன்னா அந்த ஒரு கேரக்டர் தான் அந்த அனிமேவே ஹோல்ட் பண்ணி நிறுத்துவான். ஸோ நீங்கள் சோலோ லெவலிங்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் 2 அனிமேவும் சொல்கிறேன். அதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதில் இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது ஷங்க்ரிலா ஃப்ரண்டயர்னு ஒரு அனிமே இருக்குங்க. அதில் ஒரு கேம்குள்ளே நடக்கிற கதை தான், ஒரு ஜுமான்ஜி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது என்னென்னா ஒரு நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. அனிமேஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். தமிழ் டப்பிங் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா அனிமேவுமே தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த ஷங்க்ரிலா ஃப்ரண்டயர் அப்படிங்கிறது ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி, பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. இது நீங்கள் பார்க்கலாம். இதுவுமே 2 சீசன் ஃபுல்லாகவே வந்துருச்சு, தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. அதையும் தாண்டி இல்லை ப்ரோ எனக்கு லாங் ரன்னிங்காக இருக்கணும், நருட்டோ நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், இல்லைனா நருட்டோ ஓகே, எனக்கு நருட்டோ நான் அப்புறமா ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு வேறு ஏதாவது ஒரு தமிழ் டப்பில் கொஞ்சம் லாங் ரன்னிங்காக இருக்கிற மாதிரியான அனிமே கேட்டிங்கன்னா கடைசியாக சொல்கிறது நான் மை ஹீரோ அகாடமியா பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஃபைனல் சீசன் வேறு வந்துட்டுருக்கு. அந்த அனிமே முடிஞ்சிருச்சு மேக்ஸிமம், எனக்கு தெரியல, நான் அதை ஃபாலோ பண்ணல, முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த அனிமே உங்களுக்கு கார்ட்டூன் நெட்வொர்க் ஃபுல்லாக தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மை ஹீரோ அகாடமியாலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஒரு சூப்பர் பவர்ஸ், அந்த உலகமே ஒரு சூப்பர் ஹியூமன்ஸாக இருப்பாங்க, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. தமிழ் டப்பிங்கில் அது ரொம்பவே பிகினர் ஃப்ரெண்ட்லி. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு இப்போ டோரேமானு, நிஞ்சா டோரி, நம்ம என்ன சொல்கிறது, சின்சான்லாம் பார்க்கும்போது எப்படி ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, அதே மாதிரி மை ஹீரோ அகாடமியை பார்க்கும் போதுமே உங்களுக்கு ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீ ஏன் ப்ரோ இதில் டோரேமான் சின்சான்லாம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அதுவுமே அனிமே தான், நமக்கே தெரியாமல் நம்ம கார்ட்டூன் நினச்சி பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஸோ மை ஹீரோ அகாடமியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்கூலில் சூப்பர் ஹீரோ பவரை பற்றி கற்றுக்கிற ஒரு பசங்களோட ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும். அண்ட் அதில் நிறைய பாலிடிக்ஸ் இதெல்லாம் போட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அது கொஞ்சம் லாங் ரன்னிங்கான அனிமே. இப்போ நான் சொன்ன இந்த 5மே நீங்கள் எதுனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், அது உங்களோட சாய்ஸ், எதுலனாலும் இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் என்னோட சஜஷன் நீங்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா
டெத் நோட் இல்லைனா நருட்டோ இது ரெண்டுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்றது தான் என்னோட ஒரு ஃபீலிங்கு. ஸோ வந்து தமிழ் டப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து 5 லிஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன். நருட்டோ, சோலோ லெவலிங், ஷங்க்ரீலா ஃப்ரண்டயர், மை ஹீரோ அகாடமியா, டெத் நோட் இந்த 5 அனிமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் எதில் இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து ஜாப்பனீஸ் அண்ட் இங்கிலீஷில் பார்க்குறவங்களுக்காக வந்துடலாம். நான் இதில் சொல்லிடுறேன், நீங்கள் நான் இப்போ சொன்ன அனிமே இருக்குல்ல, இது எல்லாமே ஜாப்பனீஸ் அண்ட் இங்கிலீஷ்லையுமே இருக்குது. உங்களுக்கு இந்த 5 அனிமேல ஏதாவது பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா அதிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் இப்போ சொல்ல போகிற லிஸ்ட்டில் வந்து நருட்டோ, டெத் நோட் அண்டு இந்த 2 அனிமேவுமே வந்து நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி தமிழ் டப்பிங்கில் சொல்லிட்டேன் இல்லையா. உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பட் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஜாப்பனீஸில் பார்க்குறவங்களா இருந்தாலுமே டெத் நோட் இல்லைனா நருட்டோலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் இந்த ஜாப்பனீஸில் பார்க்க போகிறவங்களுக்காக நான் சொல்ல போகிற லிஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் நருட்டோ அந்த மாதிரிலாம் நான் சொல்லலை. இது வந்து டோட்டலி என்னோட சஜஷன் தான், ஓகேவா. ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது ஜாப்பனீஸில் பார்க்குறவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, இப்போ நியூவாக வந்த அனிமேல நான் சொல்லிடுறேன். காச்சியா குட்டான்னு ஒரு அனிமே இருக்குது. அது இப்போ தான் வந்துச்சு. ரொம்ப நல்லா போகுது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகிறாங்க. ஷோனன் அனிமே தான், ரொம்ப நல்லா கொண்டு போகிறாங்க. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா, எனக்கு வந்து கொஞ்சம் பழசாக இருக்கணும், கொஞ்சம் ஓஜியாக இருக்கணும் மாதிரி, எனக்கு கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரிஞ்ச மாதிரி அனிமே பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வின்லேண்ட் சாகாலேருந்து ட்ரை பண்ணலாம். வின்லேண்ட் சாகா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமே அப்படின்னு நான் சொல்லுவேன். அது தமிழ் டப்பிங்கில் கூட அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் வந்து வின்லேண்ட் சாகாலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 2 சீசன் இருக்குது, அதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். 2 இது நான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்து ஒன்று வந்து காச்சியா குட்டா, இன்னொன்று வந்து வின்லேண்ட் சாகாலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் பழசாக போகணும் அப்படின்னா நீங்கள் டிராகன் பால்ஸ் பார்த்துருங்க. நீங்கள் வந்து டிராகன் பால்ஸ் கொஞ்சம் பெரிய லென்த்தாக நடக்கிற ஒரு அனிமே தான். பட் வந்து நீங்கள் பார்த்துருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஜாப்பனீஸில் வேறு பார்க்குறீங்களா, உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது தமிழ் டப்பிங்கில் பார்க்குறவங்களுக்கு மாதிரி. ஏன்னா வந்து கிளாசிக்கில் இருக்கிற டிராகன் பாலில் கோகு சின்ன வயசில் இருக்கிற டிராகன் பாலில் இருந்து இப்போ கடைசி ஆகிற வரைக்கும் நமக்கு ஜாப்பனீஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு பார்த்துருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். கோகு அந்த டிராகன் பால்லாம் வந்து ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லி. உங்களுக்கு வந்து கதை ரொம்ப டீப்பாக புரியாத மாதிரிலாம் போகுது. ரொம்ப சிம்பிளாக அண்ட் ரொம்ப நல்லா கொண்டு வந்திருப்பாங்க. நீங்கள் டிராகன் பால் பார்த்துருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போதைக்கு 3 சொல்லியிருக்கேன்னா, டிராகன் பால், வின்லேண்ட் சாகா அண்ட் வந்து காச்சியா குட்டா சொல்லியிருக்கேன். அது போக மிச்சம் 2 வந்து இது என்னோட பர்சனலான ஒரு சஜஷன் தான், யாரும் வந்து திட்டலாம் வேண்டாம். அதாவது வந்து என்னென்னா, நீங்கள் இப்போ வந்து நிறைய அனிமே வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு சில அனிமே பேரே தெரியாது அப்படின்றதுலாம் இருக்கும். 86 அப்படின்னு ஒரு அனிமே இருக்குப்பா, தரமான அனிமே. அந்த அனிமே பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு சீசன் தான் அந்த அனிமேல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொரு அனிமே நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தது என்னென்னா, மூவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த ஒரு மூவிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே நீங்களே அடுத்தடுத்து என்னென்ன பார்க்கணும் அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். அதாவது என்ன மூவினா, 2 மூவி கொடுக்குறேன், அதில் எதுனாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். யுவர் நேம் அப்படின்ற ஒரு மூவியும், ஸ்பிரிட்டட் அவே, வெதரிங் வித் யூ, இந்த 3 மூவிலேருந்து ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து எப்படின்னா கொஞ்சம் ஃபேண்டசி கலந்த மாதிரி இருக்கும். இல்லை நான் லவ் ஸ்டோரி அந்த மாதிரி தேடுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து 5 சென்டிமீட்டர் பெர் ஹவர் அந்த மாதிரி அனிமேஸ் போகலாம். ஐ வாண்ட் டு ஈட் யுவர் பேங்க்ரியாஸ் அந்த மாதிரி அனிமே மூவிஸ் போகலாம். அதாவது நான் ஜாப்பனீஸில் பார்க்குறவங்களுக்கு சொல்லிடுறேன்ப்பா, நான் சொன்ன லிஸ்ட்டை திருப்பி ரீகால் பண்ணிக்கிறேன். அதாவது வந்து என்னென்னா, ஃபஸ்ட் வந்து காச்சியா குட்டா பாருங்கள். அது இல்லையா, நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து வின்லேண்ட் சாகா பார்க்கலாம். அதுவும் இல்லையா, டிராகன் பால் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் மற்ற அனிமே பாருங்கள். 3 இது இதிலேயே கவர் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நான் சொன்னது என்னென்னா 86, அந்த அனிமே வந்து ரொம்ப ஷார்ட்டான அனிமே 86. 5வது வந்து ஏதாவது ஒரு மூவி, இந்த 3 மூவியில் வெதரிங் வித் யூ, ஸ்பிரிட்டட் அவே இல்லைனா யுவர் நேம், இதிலேருந்து ஏதாவது ஒரு மூவி அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் அனிமே ஜர்னி ரொம்ப நல்லாயிருக்குன்றது என்னோட சஜஷன் தான். இந்த வீடியோவே என்னோட சஜஷன் தான், யார் மனதையும் புண்படுத்துறதுக்கெலாம் கிடையாது. நீங்கள் வந்து என்ன ப்ரோ நருட்டோ சொல்லாமல் விட்டீங்க, என்ன ப்ரோ ஒன் பீஸ் சொல்லாமல் விட்டீங்க அப்படின்றது. அதாவது ஒன் பீஸ் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். ஏன்னா நானே ஒரு ஒன் பீஸ் கண்ணி. என்னோட யூடியூப் சேனல் டிபியை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நான் வந்து மூகி வரா தான் வச்சுருப்பேன். ஸோ வந்து இதுதான் என்னோட லிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு, நான் இந்த வீடியோவை மேக் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதோட நல்ல வீடியோவில், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, குட் பை.